தீபத்தை காணிக்கையாக்குகிறேன். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய என் சகோதரன், ஏறத்தாழ ஒரு முழு நேர ஊழியரை போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவிலே ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கின்ற ஐடி விங் தலைவர் என் அன்பு சகோதரர் ஹரிகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக வந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அவர்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறார் ஐயா, அவரை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு வருக வருக என இந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பங்கெடுத்துக் கொண்டதற்காக என்னுடைய வரவேற்பையும், அடுத்து வருவது இரட்டை இலையின் ஆட்சி, இன்னும் 90 நாளிலே எடப்பாடியின் ஆட்சி வரப்போகிறது. ஆகவே அவர் இப்படி மேடைக்கு வந்திருக்கிறாரு. அதே போல பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், மண்டல் தலைவர் இங்கே இருக்கார்ல திரு மாதேஸ்வரன் அவர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அத்துணை பேரையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இன்றைய தினம் ஒரு புண்ணியமான நாள், சிவராத்திரி தினம். நம்முடைய தேசத்திலே மிகவும் பழமையான வழிபாடு இந்த சிவராத்திரி வழிபாடு. சிவராத்திரி என்று சிவனை, சிவலிங்கத்தை வழிபட்டால் அவன் எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும். ஒரு சிவராத்திரி தினத்தன்று ஒரு எலி அது வில்வ இலையை தன்னிச்சையாக அந்த வில்வ இலையை சிவலிங்கத்தின் மீது போட்டது. அந்த எலி பிற்காலத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது. சிவராத்திரி என்பது மிகவும் மகிமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அத்தகைய ஒரு சிவராத்திரி நன்னாளிலேதான் குலதெய்வ வழிபாடுகள் நடைபெறும். இங்க எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு இன்னைக்கு சிவராத்திரி போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நன்னாளிலே இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே சிவராத்திரிக்கு விடுமுறை கிடையாது. ரம்ஜானுக்கு விடுமுறை உண்டு, கிறிஸ்துமஸுக்கு விடுமுறை உண்டு. கர்நாடக மாநிலத்தில் எடுத்துங்க சிவராத்திரிக்கு விடுமுறை, ஆந்திர மாநிலத்தில் எடுத்துங்க சிவராத்திரிக்கு விடுமுறை. ஆனால் 63 நாயன்மார்கள் அவதாரம் செய்து இந்த தமிழகமே புண்ணிய பூமி, சிவபூமி, பஞ்சபூத தலங்கள், நீருக்கு தலம் திருவானைக்காவல், நெருப்புக்கு தலம் திருவண்ணாமலை, காற்றுக்கு தலம் காலத்தி, பூமிக்கு தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர். இந்த ஏகாம்பரேஸ்வரர் சொன்ன உடனே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது, தேர் திருவிழா நடக்கிறது, திருப்பணிகள் நடக்கிறது, கோவிலுக்கான விக்கிரகங்கள் செய்யப்படுகிறது. அந்த விக்கிரகங்களை செய்வதற்காக அறநிலையத்துறை மூலமாக தங்கம் நன்கொடையாக வாங்கப்படுகிறது. இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் சபரிமலை ஐயப்பன் கோயில தங்க திருட்டு. முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ கைது, தேவசம்போர்டு தலைவர் கைது, சபரிமலையுடைய தலைமை குரு தம்பி கைது இல்லையா? கேரளானாலே பெண்ண சபரிமலை திருக்கோவில தங்க திருட்டு, பினராயி விஜயனுடைய ஆட்சி, அதன் அலங்கோலம். ஆனால் பினராயி விஜயனுடைய ஆட்சியை விட மோசமான ஆட்சி இந்த தமிழகத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோவில். எங்கடம்பை பெற்றவன் கங்கிடன், தென்கடம்பை திருக்கிற கோவிலும், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது என்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அந்த கோவில்ல திருப்பணி நடக்குது, உற்சவர் திருமேனிகள் செய்யப்படுகிறது, உலோகத்திலே செய்யப்படுகிறது, பஞ்சலோகத்திலே செய்யப்படுகிறது. அந்த திருமேனிகள் செய்கிற போது சாஸ்திரப்படி, சம்பிரதாயப்படி, ஆகம விதிமுறைப்படி அதிலே தங்கம் சேர்க்க வேண்டும். கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டான், தங்கத்துக்கு நிறைய வசூல் பண்ணான், தங்கமாவே வசூல் பண்ணிட்டான். ஆனா இப்போ பரிசோதனைக்கு அனுப்புனா
அந்த ஒரு திருமேனியில கூட ஒரு பொட்டு தங்கமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே என்ன கழகம்? தில்லு முள்ளு கழகம், திருடர் முன்னேற்ற கழகம். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே தங்கம் திருடு போயிருக்கிறது. மசூதியில ஏதாவது ஒரு கதவு ஜன்னல் திருடு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு சர்ச்சில் ஏதாவது திருடு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பிருத்வி தலம், உமையம்மை எம்பெருமானை முதலாக வழிபட்ட தலம். அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய தல விருட்சம் மாமரம். இன்னைக்கு சிவராத்திரி புண்ணியம் கேளுங்க, சிவபெருமான் பெருமை. அந்த ஒரே மாமரம் இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்தில் போனா பார்க்கலாம். அந்த ஒரே மாமரத்திலே 4 கிளைகள், 4 கிளைகளிலும் மாங்கனிகள். 4 மாங்கனியும் வெவ்வேறு சுவையுடையதாக இருக்கும். எம்பெருமான் சுயம்புவாக இருக்கின்றான். மண் வடிவத்திலே ஏகாம்பரேஸ்வரர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே திராவிட மாடல் ஆட்சியிலே மிகப்பெரிய பக்திமானப்பா, சாதாரண ஆள் இல்ல. யாரு? சேகர் பாபு. மாதந்தோறும் சபரிமலைக்கு போறவர். கோயில் கோயிலா வருகிறார். நான் பக்திமான் என்று சொல்லுகிறார். முருகபக்தர்களுக்கு மாநாடு நடத்தினார். சனாதன ஒழிப்பு மாநாட்டிலையும் போய் கலந்துகிட்டு, யாருங்க? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். கொஞ்சமாவது அவருடைய பொறுப்பை அவர் உணர்ந்திருக்க வேண்டாமா? அவன் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தலாம், நீ சனாதன இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர். அவர் அங்கே போய் கலந்து கொண்டு அவருடைய தலைவர் சந்தோஷப்படுவார். வந்து அமர்ந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தோஷப்படுவார் என்பதற்காக சனாதனம் என்று சொன்னால் கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசுறான். நடத்துறவன் யாருன்னா கம்யூனிஸ்ட்காரன், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். இவன் ஒருத்தன் தான் முற்போக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா புத்தக கண்காட்சியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், அதே போல கம்யூனிஸ்டுடைய புத்தகங்களை விற்பது. ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இந்து தர்மத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கு புத்தக கண்காட்சி. இங்க திருப்பூர்ல அப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடத்தி அந்த புத்தக கண்காட்சிக்கு நம்முடைய இந்து அமைப்பினுடைய தொண்டர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த புத்தகத்தை அங்கே இருந்து அகற்றி இருக்கிறார்கள். இந்த திருப்பூரிலே கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அராஜகம், கம்யூனிஸ்டுகளுடைய கருத்து திணிப்பு, அதற்கு எதிராக போராடிய அந்த இந்து இயக்க தொண்டர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அங்க மாநாடு இங்கே இருக்குது. முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவனுக்கு வேலையே இந்து தர்மத்தை, இந்து கடவுளை கேவலப்படுத்துறது தான். குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யணும் சொல்றதுதான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அவங்க தான் முற்போக்கு. எங்க ஐயா திருக்கோவில் சுந்தரம் இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லுவாங்க, என்னங்க இந்த கம்யூனிஸ்ட்காரன் முற்போக்குங்கிறான், நம்மளையெல்லாம் பிற்போக்குங்கிறான், இது என்னங்க அர்த்தம்னா அவர் திருக்கோவில் சுந்தரம் சொன்னார், ஒண்ணும் இல்லப்பா, முற்போக்குன்னா வாந்தி, பிற்போக்குன்னா பேதி. இவெல்லாம் ஒரு புறம்போக்கு, அவன் என்னத்தையோ பேசிட்டு போறான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னாரு. கம்யூனிஸ்ட்காரன் இப்படி நம்மளையெல்லாம் பிற்போக்கு, அவன்லாம் முற்போக்கு. நம்மெல்லாம் வலது சாரி, அவன்லாம் இடது சாரி. அதெல்லாம் இல்ல, நாம் எல்லோரும் பாதசாரி. வேற எவனாவது தப்பு பண்றானா சரிங்களா, படிச்சவன் தப்பு பண்ணான்னா இந்த கம்யூனிஸ்ட்காரன் வெளிநாட்டு நூல் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு அகில உலக விஞ்ஞானி அவன் கம்யூனிஸ்ட்காரன். ஆனா அது முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்து சமய வெறுப்பு அதுக்கு மட்டுமே பயன்படுத்துறான். அவன் நடத்துற அந்த மாநாட்டுல போய் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு அவனை எழுதி கொடுத்துட்டான். உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு அவ்வளவு பெரிய விவரமான ஆள் அல்ல. அவருக்கும் திமுகவுக்கும் சனாதனத்துக்கும் எந்த பிரச்சனையும் எப்பவும் கிடையாது. அண்ணாதுரை திமுகவை துவக்குகிறார். சனாதன தர்மத்தை முதலாக ஈவேராக பிரிஞ்சு வந்து திமுகவை துவக்கி சனாதன தர்மத்தை ஏற்றுக்கிட்ட முதல் நாள் அண்ணாதுரை. அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன சொல்லிட்டாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலருடைய திருமந்திரத்தை ஏற்றுக்கிட்டார். கடவுள் நம்பிக்கை. நாங்க இனிமேல் அதை நாங்க இழிவுபடுத்த மாட்டோம். பிள்ளையாரையும் வழிபட மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன். அண்ணாதுரை ஏத்துக்கிட்டார் இல்லீங்களா, சனாதன தர்மத்தை ஏத்துக்கிட்டார். ஆனா அண்ணாதுரை அவர்களால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம்,
கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கும் ஜனார்தனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டுல அவங்க அம்மா உதயநிதி ஸ்டாலினோட அம்மா இருக்காங்க இல்லையா, துர்கா ஸ்டாலின், அவங்களுக்கு சனாதனத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? டெய்லி கோயிலுக்கு போறாங்க, வீட்டுல பூஜை வச்சிருக்காங்க, மாட்டுக்கு பூஜை பண்றாங்க, பசு பூஜை கோமாதா பூஜை பண்றாங்க, ஒட்டகத்துக்கு பூஜை பண்றாங்க. இதே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணிச்சாமா. சனாதனத்துக்கும் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கம்யூனிஸ்ட்காரன் திராவிட கழகத்துக்காரன் இந்த திமுக போய் புடிச்சுக்கிட்டான். அவனுங்க இந்த மேடையில ஏத்தி உதயநிதி ஸ்டாலினை வச்சு இப்படி ஒரு பேச்சு, அந்த பேச்சினால 5 மாநில தேர்தல்ல காங்கிரஸ்காரன் தோத்து போயிட்டான். உதயநிதி பேசுறது இங்க சொல்லுவாங்க தெரியுமா, பனைமரத்துல தேல் கொட்டுனா தென்னை மரத்துல வலிக்குங்கிற மாதிரி இவன் இங்க எதிர்த்து பேசி அங்க இருக்கிற 5 மாநில தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கு வழிவகுத்தவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன ஒரு சின்ன நப்பாசை தான், நான் கிறிஸ்தவரா மாறிட்டேன், என் மனைவி ஒரு கிறிஸ்தவரு, நான் ஒரு கிறிஸ்தவன் பெருமையோட சொல்லுகிறேன். அப்படி சொன்னா சங்கிகளுக்கு வயிறு எரியும். எங்களுக்கு எதுக்கப்பா வயிறு எரியுது? இப்படி சொன்னா துர்காமாவுக்கு தான் வயிறு எரியும், எங்களுக்கு தான் வயிறு எரியுமா? அந்த நிகழ்ச்சியில போய் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் 70 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கம்யூனிஸ்ட்காரனால திமுக ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஆக்டிவிஸ்ட். அங்க போய் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, இந்த அறநிலையத்துறை அமைச்சர் கீழே இந்த இவ்வளவு கோயில் இருந்தா என்ன ஆகும்? வெளியே பெருமை பேசுறார், விளம்பரம் பேசுறார், போட்டோ ஷூட்டிங் நடத்துறாரு சேகர் பாபு. அவர் என்ன பெருமை பேசுறார், நாங்க தான் 5000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ண. கும்பாபிஷேகம் என்ன நீ யார் காசுல பண்ணன? கும்பாபிஷேகம் என்ன திமுக நிதியிலிருந்து பண்ணீங்களா? கும்பாபிஷேகம் நடத்துறது பக்தர்கள். கும்பாபிஷேகம் பக்தருடைய காணிக்கை பணம் உபயதாரர்கள் மூலமாக நடக்கிறது. ஒரு சர்ச் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான நிதியை அரசாங்கத்துடைய பொது நிதியிலே இருந்து கொடுக்கிறார்கள். ஒரு மசூதி புதுப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் பொது பணத்திலே இருந்து கொடுக்கிறார்கள். ஒரு கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தேவையான நிதி பக்தர்கள் கொடுக்கின்ற காணிக்கையில் தான். அதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கணும், அறநிலையத்துறையிட்ட அனுமதி வாங்கணும். அந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலே தங்கம் திருட்டு போயிருக்கிறது. யார் திருடுனா பாருங்க, எந்த பத்திரிகைக்காரனும் போட மாட்டேங்கிறான் பாருங்க, இதை பத்தி விவாதிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. சபரிமலையில நடந்த தங்க திருட்டு நாடு முழுக்க விவாதமாகிறது. திமுக காரன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், யூடியூபர், எல்லா மீடியாவும் அவன் கண்ட்ரோல். எந்த செய்தியும் வெளியே வராம பாத்துக்கிறான். அரசுக்கு எதிரான எந்த செய்தியும் வெளியே வராம பாத்துக்கிறான். நீங்க சொல்லுங்க, எடப்பாடி ஆட்சியில எங்காவது ஒரு சின்ன விபத்து நடந்தாலே, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே இந்த மீடியாக்காரனுங்க எல்லாம் எவ்வளவு ஆடுறவன் ஆடுவான், பாடுறவன் பாடுவான். இந்த கோவன் ஒருத்தர் தான் இல்லையா, மூடு டாஸ்மாக்க மூடு. இப்ப எங்கடா போன? இப்ப டாஸ்மாக்ல என்ன புனிதமான கங்கை தீர்த்தத்தையா கொடுக்கறான்? சாராயம் தானே கொடுக்கறான். எவ்வளவு பெரிய மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறமற்ற மீடியாக்கள் மக்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் மறைக்கின்ற மீடியாக்கள். அந்த மீடியாக்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலே சென்று, மதுரையில கும்பகோணத்துக்கு போய் மொஹல்லாக்களின் மாநாடு, முஸ்லிம் லீக் மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். அந்த முஸ்லிம் லீக் மாநாட்டிலே கலந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப பெரிய போட்டி நடக்குது. ஜோசப் விஜய்க்கும் உதயநிதிக்கும் 2 பேருக்கு போட்டி. கிறிஸ்தவர்கள் ஓட்ட யார் வாங்கிறது? போட்டி போட்டுக்கொண்டு கிறிஸ்தவ அந்த சபைகளுக்கு இன்றைக்கு வாரி வழங்குகிறார்கள், சலுகைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் இங்க கோயிலை இடிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 70க்கும் மேற்பட்ட கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயில் நிதி தவறாக கையாளப்படுகிறது.
கோயில் நிதினா நீங்க சாமி படம் பெருசா இருக்காது. இப்ப சிவராத்திரி விழா நடக்குது கோயில்ல. இப்ப ஜக்கி வாசுதேவுக்கு போட்டியா சிவராத்திரி விழாவை அறநிலையத்துறை நடத்துகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவராத்திரி விழாவை அறநிலையத்துறை நடத்தணும். தமிழ்நாட்டில் எல்லா சிவாலயங்களிலும் நடத்தணும். இந்து மக்கள் கட்சி அதை வரவேற்கிறது. கன்னியாகுமரியில் போய் என்ன பண்ணார் தெரியுமா? இனிமேல் கோவில் திருவிழாக்களிலே இந்து ஒற்றுமை மாநாடு நடத்தக்கூடாது, நாங்களே இந்து ஒற்றுமை மாநாடு நடத்திக்கிறோம்னு சேகர் பாபு அறிவிச்சார். நான் அதை வரவேற்றேன். நடத்து, இந்து ஒற்றுமை மாநாடு நடத்து, முருக பக்தர் மாநாடு நடத்து, சிவபக்தர் மாநாடு நடத்து. ஆனா அந்த மாநாட்டு அழைப்புதல் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநாட்டு அழைப்புதல்ல மு.க. ஸ்டாலின் படம் தான். கடவுள் படம் கூட இடம்பெறுவதில்லை. மு.க. ஸ்டாலின் படம், உதயநிதி ஸ்டாலின் படம், இதுதான் இடம்பெறும். அவங்களுக்கு என்னன்னா சாதி மத அரசியலை நடத்துகிறார்கள். சாதி வெறியை தூண்டி விடுவது, சாதி கலவரத்தை தூண்டி விடுவது. இப்ப 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்களே, இந்த 5000 ரூபாய் பணம் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா பட்டியலின மக்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிதியிலே இருந்து இந்த 5000 ரூபாயை திருமாவளவன் சத்தம் இல்லாம இருக்கான். பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை இன்றைக்கு இந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு இன்றைக்கு திமுக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற திருமாவளவன் சத்தம் இல்லாம இருக்கிறார். தோழமை சுட்டுதல் கூட கிடையாது. எனவே இன்றைக்கு இந்துக்களுடைய குரல், கோரிக்கைகள் இவற்றை கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, இந்த இந்து விரோத ஆட்சியிலே, இந்து இயக்க தொண்டர்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த ஆட்சியிலே, இந்து சமயத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியிலே நாம் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இந்துக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கோவை குண்டுவெடிப்பு நினைவு தினம். நம் அனைவருக்குமே தெரியும், கோவையிலே குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்று 28 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த வழக்கிலே குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையிலே இருந்தவர்கள் எல்லாரும் பொது மன்னிப்பிலே வெளியே வந்து விட்டார்கள். அந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளி பாட்ஷா, அந்த பாட்ஷா இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அவர் ஏதோ விடுதலை போராட்ட வீரர் மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் அங்கே வந்து பாட்ஷாவை எங்கள் அப்பா என்று சொல்லுகிறார். அரசியல் கட்சிகள் எப்படி அணுகுது பாருங்க. முஸ்லிம்களை ஆதரியுங்கள், நாங்களும் ஆதரிக்கிறோம் முஸ்லிம்களை. கிறிஸ்தவர்களை ஆதரியுங்கள், இந்து மக்கள் கட்சியும் கிறிஸ்தவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மதவெறியர்களை, குண்டு வைப்பவர்களை, தீவிரவாதிகளை எதற்காக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? பாட்சாவை போய் ஏன் அப்பா என்று அழைக்க வேண்டும்? ஜோசப் விஜய் இருக்காரு, அவர் ரம்ஜான் அந்த விருந்து நடத்தினார். இஃப்தார் விருந்து, ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி எல்லா பாய்களையும் வர சொல்லி ரம்ஜான் விருந்து. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இஃப்தார் விருந்து நடத்தியது. ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். தீபாவளிக்கு மட்டும் என்ன சொல்லிட்டார்னா, நான் கரூரிலே நிகழ்ச்சி நடத்தி என்னை பார்க்க வந்து 40 பேர் இறந்து போய்விட்டார்கள், எனவே தீபாவளி யாரும் கொண்டாடுறீங்க, துக்கம் அனுஷ்டிக்கிறோம். தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்துமஸ் வந்த உடனே துக்கம் எல்லாம் போயிடுச்சு, கிறிஸ்துமஸ் எல்லாரும் கொண்டாடிக்கலாம். அதை விட ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெகன் ரெட்டியுடைய திருமணம் நடக்குது, அந்த திருமணத்துக்கு போலாம், அங்க கூட்டம் வராது, அங்க யாரும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முழுக்க முழுக்க மிஷனரிகளின் துணையோடு இன்றைக்கு ஜோசப் விஜய் அவரும் இந்துக்கள் மத்தியில ஏமாத்திடலாம். இந்துக்களை ஒரு வேல் தூக்கி நின்னா போதும், துர்கம்மா கோயிலுக்கு வந்தா போதும். இன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் போய் வள்ளலாருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து, அது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இடத்துலதான் ஒரு பெரிய விழா எடுத்து, வள்ளலார் ஏதோ ஈவரா கிட்ட தொடரா இருந்த மாதிரி பேசுறாரு. வள்ளலாருடைய அவதாரம் என்பது ஈவேரா பிறப்பதற்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா வள்ளலாரை ஈவேரா கொள்கை தான் பின்பற்றினார் மாதிரி இன்னைக்கு
இந்த சன்னார்க்க சங்கத்துக்காரங்களை எல்லாம் ஏமாந்த சோனகிரி நினைச்சுக்கிட்டாரு. சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களை, வள்ளலாருடைய அந்த சன்மார்க்க அன்பர்களை அவமதிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு போய் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப தேர்தல் அந்த பிரச்சாரம் எல்லாம் துவங்கியாச்சு. ஆட்சி, அதிகாரம், பணபலம் இதை வைத்துக் கொண்டு வென்றலாம் என்று தேர்தல் பணியிலேயே ஏற்கனவே ஐஏஎஸ் ஆபீசர்களை ஈடுபடுத்துறாரு. என்ன, உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், பல்வேறு திட்டங்கள். ஐஏஎஸ் ஆபீசரே போய் வீடு விட மனு வாங்கணும். உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண்பேன். கனவு காணுங்கள். இப்ப என்ன கனவு காணுங்க, கனவு காணுங்கள், உங்கள் கனவு எழுதி கொடுங்க. தேர்தல் கடந்த 2019 தேர்தல் நடைபெற்ற போது விடியல் பயணம் மேற்கொண்டார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் போறாரு. அப்படி போகும்போது என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பொட்டி ஒண்ணு என்ன சொன்னாரு, எல்லாரும் மனு கொடுங்க, இந்த பொட்டியில கொண்டு மனு போட்டுருங்க, நான் பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கிறேன். லட்சக்கணக்கான பேர் அதுல கோரிக்கை மனு கொடுத்தாங்க. நான் ஆட்சிக்கு வந்த 100 நாளுக்குள்ள இதை திறந்து உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண்பேன்னாரு. இப்ப என்னங்கிறாருன்னா, உங்க கனவை சொல்லுங்க, எழுதி கொடுங்க. ஜனங்களை எவ்வளவு இழிச்சவாயினா, எவ்வளவு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. ஆட்சி அதிகாரத்தை, பணபலத்தை வைத்துக் கொண்டு வச்சு விடலாம் என்பது அவருடைய எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காரு. 5000 ரூபாய் அவர் போட்ட உடனேயே ஜோசப் விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான், நான் அரசியலுக்கு வந்ததுனால அவர் தோத்துருவாருன்னு பயந்துகிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. மக்களுடைய வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி விடலாம். இப்படிதான் இன்னைக்கு திமுக இந்த மக்களை அணுகுகிறது. திமுக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி. அவர் எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாரு, நாங்க தான் நம்பர் 1, தமிழகத்துல நம்பர் 1 ஆட்சி. எங்களுக்கு அண்டை மாநிலங்கள் போட்டி அல்ல, எங்களுக்கு போட்டி வெளிநாடுகள் தான் அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட அப்படிதான் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே நம்பர் 1 தான் தமிழகம். எதிலே? இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக, 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய மாநிலமாக, நம்பர் 1 கடன்கார மாநிலமாக இந்த 4 ஆண்டுகளிலே இந்த மாநிலத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருப்பது ஸ்டாலினுடைய ஆட்சி. அதுல நம்பர் 1 தான் நீங்க. சாராய விற்பனையிலே நீங்கள் நம்பர் 1, கஞ்சா விற்பனையிலே நீங்கள் நம்பர் 1, லஞ்ச ஊழலிலே நீங்கள் நம்பர் 1. நேத்து கூட தண்டனை கொடுத்திருக்கான் திமுக காரனுக்கு. திமுக பேச்சாளர்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர். அந்த பேச்சாளர் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையிலே பேசினார் என்பதற்காக 3 வருஷ தண்டனை இருக்கு. சரி, பேசினதுக்கு தண்டனை. திமுக ஆட்சியில மந்திரி இருக்கார், சீனியர் மந்திரி பொன்முடி. அவரு செம்மண் திருடி, செம்மண் அதுல கான்ட்ராக்ட் எடுத்து மண் எடுத்து அதுல ஊழல், அந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு காலம் தண்டனை. வெக்கமே இல்லாம அந்த வழக்கை இன்னும் நடத்தி முடிக்காம நான் அப்பீலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மந்திரியா இருக்கிறார் பொன்முடி. ஒரு வாய்க்கொழுப்பு மந்திரி பொன்முடி. அந்த பொன்முடிதான் திருநீற்றை இழிவுபடுத்தினான். அந்த பொன்முடிதான் நம்முடைய வைணவத்தினுடைய சின்னமாகிய அந்த திருமண், நம்முடைய நாமத்தை இழிவுபடுத்தினான். அத ஒப்பிட்டு இது அந்த காலத்திலேயே நாங்க திராவிட இயக்க மேடையில பேசுவோம் சொல்லி இந்த பொன்முடிக்கு பாதுகாப்பு. லஞ்ச ஊழல், இந்துக்களுடைய மனதை புண்படுத்துவது, பக்தர்களுடைய அந்த உணர்வுகளை காயப்படுத்துவது, இத்தனை சட்டவிரோத செயலையும் செய்திய பொன்முடிக்கு இந்த அரசாங்கம் திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, கனிமொழி உடனே கோவிச்சுக்கிட்டாங்க. பொன்முடி ரொம்ப தப்பா பேசிட்டாரு, உடனே கட்சி பதவியே பறிச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் கொடுத்துட்டாங்க. சிவாஜி அந்த கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு சஸ்பெண்ட் நடவடிக்கை பண்ணாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சிறந்த பேச்சாளர்னு அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. திமுகவுடைய அணுகுமுறை பாருங்க. அமலாக்கத்துறை மிக தெளிவாக அங்க இருந்து கடிதம் எழுதி இருக்கிறது. என்னன்னு,
888 கோடி ரூபாய் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு ஊழல். அதற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கடிதங்களிலே குறிப்பிடுகிறது. அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நம்முடைய பார்ப்போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார். டிஆர் பாலு அவருடைய சொத்துக்கள் என்ன, மாறன் பிரதர்ஸ் அவர்கள் செய்த ஊழல் என்ன, இதெல்லாம் வெளியிட்டார். உடனே அண்ணாமலை அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போட்டு இப்ப அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நாங்க சொன்னோம். அவங்க கட்சிக்காரரே சொன்னாரு. நிதி மந்திரியா இருந்தார் அவங்க கட்சியில நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நிதி மந்திரியா இருந்தவர் 18 மாசத்திலேயே அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட, யாரு உதயநிதியோட அப்பா ஸ்டாலின், அவர் சம்பாதிச்சதை விட அவங்க தாத்தா கருணாநிதி சம்பாதிச்சதை விட 30,000 கோடி ரூபாய் இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். நாங்க சொல்லல, அவரு தொலைபேசியில பேசி பதிவாக எல்லாரும் வந்துச்சு. அந்த மந்திரியை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுட்டு இன்னும் மந்திரியாவே இருக்கிறார். லஞ்ச ஊழல் தலைவரித்தாடுகிறது. இந்த தேர்தல் சமீபமாக வந்துவிட்டது. 1200 டெண்டர்கள் விடப்பட்டிருக்கிறது. 1200 டெண்டர் கிடைச்சவரை சுருட்டலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு திருட முடியுமோ, எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் கடங்கார பட்ஜெட்டா இருக்குது. ஆனா இவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தயாரிக்கிற திரைப்படங்கள் அதிக லாபம், இவங்க நடத்தக்கூடிய தொழில் அதிக லாபம், இவங்களுடைய குடும்ப சொத்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இன்றைக்கு இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி அகல வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தெரியும். திமுக காரன் வந்துட்டாலே ரவுடி ராஜ்யம் தான். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கட்சிக்கார சொல்லிட்டு முடியுமா? அவ்வளவுதான், அவன் கட்சியிலே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு திமுக காரன் வச்சதான் சட்டம். போலீஸுக்கு அதிகாரம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விமர்சனம் செய்பவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுப்பாங்க? எங்க பார்த்தாலும் கருணாநிதி புகழப்படக்கூடிய சிலைகள் திறப்பு விழா, மணிமண்டபம் திறப்பு விழா, பேருந்து நிலையம். இப்போ கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல ஒரு பக்கம் ஈவேரா சிலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நூலகம், அதுக்கு ஈவேரா பேர் தான். இங்க நம்முடைய திருப்பூர் குமரன் அந்த மணி மண்டபத்திற்கு முன்பாக கொண்டு வந்து ஈவேரா அண்ணா 2 சிலையை வச்சாங்க. என்ன 2 பேரும் இங்கதான் சந்திச்சாங்கன்னு நம்ம அந்த காலத்துல இருந்த அந்த திருப்பூர் மேல அப்படி கருணாநிதி கிட்ட திமுக கிட்ட ஒரு நல்லது வாங்குறதுக்காக அந்த 2 சிலையை வச்சாரு. இப்ப அதுக்கு நடுவுல கொண்டு வந்து கருணாநிதி சிலையை வைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியுடைய பெயர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பெரிய முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு போய் நல்ல வேலை அதுக்குள்ள ஒரு கருணாநிதி சிலை வைக்கிறது இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் பணம் இருக்குது. கடல்ல பேர வைக்கிறதுக்கு, கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு, இதுக்கெல்லாம் நிதி இருக்கு. ஆனா வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எந்த வளர்ச்சி திட்டமும் தமிழகத்திலே செயல்படுத்தப்படுவதில்லை. ஆனா வெறுப்பு பிரச்சாரம் மட்டும் நடிகர் சத்யராஜ கூட்டு வந்து இங்கதான் கூட்ட போறாங்க. மோசமான அவதூறு வெறுப்பு பிரச்சாரம் மத்திய அரசுக்கு எதிராக, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிலைமை எல்லாம் மாறிவிட்டது. எப்பொழுது நம்முடைய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்ததோ அப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு இறுதி மணி அடிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டும்.
இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் துவங்கிய பொழுதே இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாகத்தான் துவங்கியது. ஆகவேதான் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்திலே தமிழகம் மீட்பு மாநாடு, சனாதன இந்து தர்ம பாதுகாப்பு மாநாடு, இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அந்த மாபெரும் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் 100% வாக்களிக்கிறார்கள், பாராட்டுகிறேன். அவர்கள் மதத்தலைவர்கள் சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறார்கள், வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறார்கள், ஆனால் இந்துக்கள் வாக்குப்பதிவு 70% தான். அதிகபட்சமா 30% இந்துக்கள் வாக்களிக்கவே இல்லை. இந்த வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் கட்சிவாரியாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் ஜாதிவாரியாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருள் கொடுத்து ஓட்டு வாங்கிவிட முடியும் அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி காசுக்கு ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கையும் இப்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிலையிலே ஒரு இந்து வாக்கு வங்கி உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் மாநாடு நடைபெறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் இந்த மாநாட்டில் வந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழை மீட்க வேண்டும். இந்த தமிழ் ஒரு சனியன். தமிழ் படிச்சா நீங்க பிச்சை கூட எடுக்க முடியாது. சொன்னது தமிழ் ஒரு காட்டு மராண்டி மொழி. ஈவேரா சொன்னது திருக்குறள் தங்கத்தட்டிலே வைக்கப்பட்ட மனம். ஈவேரா சொன்னது. இப்ப கூட பாருங்க, ஈவேரா சொன்னபடிதான் திருமாவளவன் பேசினார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்கள் எல்லாம் தமிழ் பெயர் அல்ல, அவர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தவர்கள் அல்ல. ஏன்னா திருமாவளவன் மிகப்பெரிய ஞானி. ராஜராஜ சோழன் அவர் தமிழ் அல்ல. ராஜராஜ சோழன் பூரா ஐயர்கள் தான் ஆதிக்கம் பண்ணாராம். எவ்வளவு தவறான செய்திகளை சொல்லி தரிசித்திருக்கிறார்கள் பாருங்கள். தமிழ் இவர்களிடம் போய் மாறிடுச்சு. ஈவேராதான் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். பொய்யான தகவல். ஈவேராதான் தமிழர் தந்தை. தமிழ் தமிழ் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற குழந்தைகள் தமிழ பேர் வைப்பாங்க. ஆனா முக ஸ்டாலின் தமிழ் பேரா? இன்னைக்கு தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் மறுநாள்ல கேட்கலாம், தமிழ்ல பேர் வைக்கணும். சரிப்பா, உங்க தலைவர் பேர் என்ன? முக ஸ்டாலின். ஸ்டாலின் தமிழ் பேராப்பா? உதயநிதி தமிழ் பேரா? உதயசூரியன் தமிழ் பேரா? தமிழ் பெயரிலே ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பராசக்தின்னு படம். அந்த பராசக்தி படத்துல திருப்பூர்காரங்க, இந்த திருப்பூர்ல தான் போலீஸ் ஜீப்பை எரிச்சு அவங்க மேல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சு அந்த போலீஸ்காரர் மேல மூத்திரம் மேய்ச்சான். அப்படிப்பட்ட வன்முறை நடந்தது. அவங்க மணி இப்போ உயிரோடு இருக்காங்க. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இந்த பராசக்தி படத்திலே தவறான வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக, பக்தவத்சலத்திற்கு எதிராக. சரி, இந்திய திணிச்சாங்க. யார் திணிச்சா? இந்திய காங்கிரஸ் கட்சி திணித்தது. சரி, இந்திய திணிப்பு போராட்டம் நடைபெற்ற பொழுது நீங்க தமிழ் என்ன வளர்த்தீங்க? நீங்க நடத்துற ஸ்கூல் பூராமே செல்வம் சிலபஸ் ஸ்கூல் திமுக நடத்துறது. இப்ப சன் டிவி குடும்பம், ஸ்டாலின் மருமகள், ஸ்டாலின் மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன் குடும்பம் நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிகளுமே இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம். இந்தி திணிப்பு திமுக கல்வி நிறுவனத்தில் இருக்குது. மொழியின் பெயரிலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏமாற்று வேலைக்கு எங்க விஞ்ஞானி நம்பினாராயணன் புடிச்சு கொண்டாங்க. ஸ்டாலின் ஒரு நாய்க்குட்டியோட உட்கார்ந்துட்டு விஞ்ஞானி நம்பினாராயணன் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் அண்ணா துறையிலே அவரோட பழகி இருக்கீங்களா? நீங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டீங்களா? உடனே அவரு இவர்கிட்ட எப்படிப்பட்ட டூல்கிட்ட எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த விஞ்ஞானி நம்பி நாராயணன் மீது பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரில் ஒரு பொண்ணை வச்சு ஒரு விபச்சார கேஸ் கொடுத்து அவரை 10 ஆண்டுகள் சிறையில் வைத்து அதுக்கப்புறம் ஒரு குற்றவாளியிலிருந்து விடுதலையாகி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் அவருக்கு
உரிய அனைத்து சம்பளமும் திருப்பி கொடுக்கப்பட்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. நம்மால போய் மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்து விட்டு இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அதை விட பரவாயில்ல, ஆனந்த் அப்படின்னு ஒரு நீதிபதி இருக்காரு, நல்ல நேர்மையான நீதிபதி. எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்காங்க பாருங்க. அவங்க இந்த 5 மந்திரிகளுடைய ஊழல் குற்றச்சாட்டு மீண்டும் விசாரணைக்கு சொன்னாங்க. அந்த நீதி சொல்றார், நான் இந்த பராசக்தி படத்தை போய் பார்த்தேன், என் பையனுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னன்னு தெரியல, நான் வருத்தப்படுறேன். இந்திய போராட்டம் என்ன? பஸ் கொடுத்தது, தீயை கொடுத்தது, தீ பரவட்டும் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய புத்தகத்தை வைத்துக் கொண்டு பொது சொத்துக்களுக்கு நாசம் செய்தது. இது நான் சொல்ல ஈரா சொல்றாரு, காலி பையங்க சுசுத்தல் அள்ளிடுறாரு ஈரா. தமிழ் மொழியை இவர்கள் தான் காப்பாற்றணும். இவன் தமிழ் கூட ஆபாச தமிழ், அருவருக்கத்தக்க தமிழ், தமிழ் இவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். தமிழர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். தமிழர்கள் இந்த 4 ஆண்டுகளில் சூறையாடினார்கள். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மணல் அண்டை மாநிலத்திற்கு கடத்தப்பட்டிருக்கிறது. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை. இந்த தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை சுரண்டி கொழுத்து போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் குடும்பம் மட்டுமல்ல, துரைமுருகன் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இன்னொரு நிர்வாகியை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 60,000 கோடி ரூபாய் மணல் திருட்டிலே துரைமுருகன் சம்பாதித்திருக்கிறார். தமிழக கொள்ளையடிச்சிருக்கான். அந்த 4 வருஷத்துல தமிழக அடமான வச்சிருக்கான். தமிழகத்தை கடலமான மாற்றிருக்கான். தமிழகத்தை இவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். தமிழனை இவர்களிடமிருந்து காப்பாற்றணும். தமிழனை கூட குடியாரமாக்கி வச்சிருக்கான் இல்லையா? கண்மணியை சொன்னார்கள், இளமையில் அதிகமாகிவிட்டார்கள், நாங்கள் வந்தால் சாராய கடைகளை மூடுவோம். தேர்தல் வாக்குறுதி பச்சை போய் சொல்றதுல அந்த புழுகு, ஆகாச புழுகு, அதெல்லாம் பெரிய புழுகு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் கேட்டா இத்தனை பக்கம் மறுபடியும் வர்றாங்க. நான் நீட் அரசு செய்வோம், மறுபடியும் இந்த தேர்தலையும் வாக்குறுதி, நான் நீட் அரசு செய்வோம். நம்முடைய இந்து அமைப்பு கொண்டு போய் சேர்க்கலாம். மதத்தால் பாதிக்கப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை போய் பாதிரியார் சொல்கிறார்கள், உனக்கு மார்க் போடுறோம், உங்க அம்மா அப்பாவுக்கு வேலை கொடுக்கிறோம், உன்னுடைய கல்விக்கடனை ஏற்கிறோம், நீ கிறிஸ்தவரா மாற மறுத்து அந்த மாணவி தன்னை உயிரை தியாகம் செய்தால் அந்த மாணவியோட படத்தை நான் எங்கேயுமே சொல்லல. யாருக்கு தெரியுமா? லாவண்யா. ஆனா அவன் பாருங்க அவனுடைய டெக்னிக். இன்னைக்கு அழகா படத்தை போடுறான். இன்னைக்கு வந்தால் கையில் எழுத்து புல்லட் எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? உதயநிதி நீட் ரத்து நடந்ததா? தமிழனை எப்படி ஏமாத்திட்டான் பாருங்க. உதயநிதி சொன்னார், அடுத்து நம்ம அடமான வந்து அந்த பண்ணிடலாம். நகைக்கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, நான் ஆட்சிக்கு வந்தா மின்சார கட்டணம் மாதந்தோறும் கணக்கெடுப்பது அப்படிங்கிற நிலைமை. இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு ஸ்லாட்ல அந்த பில் வரும்போது அது அதிகமான மின் கட்டணமா மாறிடுது. நாங்க வந்து சொல்லுவாங்க மாதாந்திர மின் கட்டணம் நடந்ததா? மாதாந்திர மின் கட்டணம் மின்வாரியமாக இருக்கிறது. போக்குவரத்து எப்படி இருக்குது? போக்குவரத்து கழகத்தில் கூடிய பஸ் எல்லாம் டயர் கலந்து ஓடுது, மழை பெஞ்சா ஓடுது, எல்லாம் சூப்பர் பஸ் தான். இன்னும் சொல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக பேருந்து பணிமனைகள் அடமானம் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு எல்லாரும் வந்து போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், பழைய ஊதியம் வேண்டும். இது ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி. செவிலியர்கள் போராடுகிறார்கள், எங்களுக்கு பணிநிரந்தரம் வேண்டும். இது ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். அவங்க எல்லாம் நிறைய அடிச்சு உடைச்சு எடப்பாடி ஆட்சி நடந்தத சொன்னானா? இந்த மனித உரிமை பேசுறவன், தலித் உரிமை பேசுறவன்,
சொல்லி ஏமாற்றி விட முடியும். இத்தனைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கணினில வந்து நாங்க வந்து மறுபடியும் நாங்க தேர்தல் வாக்குறுதி தயார் பண்றோம், மறுபடியும் பொதுமுறையை தயார் பண்றாங்க. அவ்வளவுதான். இந்த தமிழன் சினிமா மோகத்தில் இருக்கிறான். இந்த தமிழன் சாராயத்திற்கு அடிமையாகி விட்டான். இந்த தமிழன் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு விலங்கிலும் கீழான நிலையிலே இருக்கிறான். இந்த தமிழனை ஏமாத்திடலாம், ஜாதி சொல்லி ஏமாத்திடலாம். இந்த தமிழனை மதம் சொல்லி ஏமாத்திடலாம். இந்த தமிழனை சாராயம் கொடுத்து பணம் கொடுத்து ஏமாத்திடலாம். இந்த தமிழனை இந்த அடிமைத்தனத்திலே இருந்து மீட்க வேண்டும். ஆகவேதான் தமிழை மீட்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும், தமிழை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான், சனாதன இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய மாநாடு நடைபெறுகிறது. எல்லோரும் வந்து அதிலே பங்கேற்று வரக்கூடிய தேர்தலிலே இந்துக்களுடைய உரிமைகள், கோரிக்கைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிமன்றம் நமக்கு நீதி கொடுத்தது. திண்டுக்கல் மாவட்டத்திலே திருநாகோயில்பட்டி, வக்கம்பட்டி, பஞ்சம்பட்டி அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக மாறிவிட்டார்கள். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அன்னதானம் செய்ய வேண்டும், நீதிமன்றத்திற்கு சென்று நாம் அன்னதானம் செய்ய வருகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி திமுகவின் துணையோடு அன்னதானம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். பெருமாள் கோயில் பட்டியலே கார்த்திகை தீபமேற்ற தடை நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நமக்கெல்லாம் திருப்பரங்குன்றம் தெரியும், ஆனால் பெருமாள் கோயில் பட்டி தெரியவில்லை. நீதிமன்றம் நமக்கு நீதி கொடுத்தாலும் அந்த நீதியை கூட நமக்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் ஆட்சி. முருக பக்தர்களுக்கு எதிராக வன்முறையை ஏவிட்டு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் திமுக காரனே தீ குளிச்சுட்டான் பாருங்க. திமுக குடும்பத்தை சார்ந்தவனே பூர்ணச்சந்திரன் தீ குளித்து தியாகம் செய்திருக்கிறார். நீங்கள் வாக்கு செலுத்த செல்லுகின்ற பொழுது முருக பக்தர்கள் முருகர் கோவிலுக்கு போனால் பத்தாது. சிவ பக்தர்கள் இன்றைக்கு சிவராத்திரி சிவனுடைய கோவிலிலே வந்து தரிசனம் செய்தால் பத்தாது. அந்த சிவபெருமானை எவன் இழிவுபடுத்துகிறானோ அவனுக்கு நாம் ஓட்டு போடக்கூடாது. அந்த உரிமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய நல்ல பல திட்டங்கள், மிகப்பெரிய ஒப்பந்தங்கள், நம்முடைய வர்த்தக ஒப்பந்தம், ஐரோப்பிய நாடுகளுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம். அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் லூசு, அவன் திடீர்னு நீ வந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்க கூடாது, ரஷ்யா கிட்ட நீ பெட்ரோல் வாங்கினா உனக்கு பொருளாதார தடை, உனக்கு மீது வரி விதிப்புன்னு சொன்னான். உடனே கம்யூனிஸ்ட்காரன், இங்க இருக்கிற திமுக காரன் நடந்ததா இல்லையா? எனக்கு அந்த மேயருக்கு ஒன்றும் தகராறு கிடையாது. இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்காங்க. எங்க வேற மண்ணெண்ணெய் கேனோட போயிட்டாரு நம்ம வசந்த். குப்பை பிரச்சனைக்கு எங்க வசந்தங்க எதுக்கு தீ குளிக்கிறீங்க? தேவையில்லாத வேலை அது. திருப்பூர்ல இந்த எவ்வளவு பெரிய நம்முடைய பாரத நாட்டிற்கு மிகப்பெரிய அந்நிய செலாவணியை, திருப்பூர்னா டாலர் சிட்டி. இந்த திருப்பூருக்கு ஏகதா யாத்திரை நடைபெற்ற பொழுது பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி தலைவர் அவர் வந்தார். வந்து திருப்பூரை பார்த்துட்டு சொல்றார், சம்பத், இந்தியாவில் முழுக்க எங்க பார்த்தாலும் நோ வேகன்சி போர்டு தான் இருக்கும், இந்த திருப்பூர்ல மட்டும்தான் வேலைக்கு ஆள் தேவைங்கிற போர்டு இருக்குது. இந்த திருப்பூர் இதனுடைய வளர்ச்சியிலே இந்த பனியன் தொழில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, மத்திய மோடி அரசாங்கம், வாஜ்பாய் அரசாங்கம் மிகப்பெரிய நல்ல திட்டங்களை இன்னைக்கு நம்ம திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக உட்கார வச்சிருக்கிறார். கம்யூனிஸ்ட்காரனுக்கெல்லாம் வயிற்றுச்சல் தாங்க முடியுமா? நம்ம சிபிஆர் இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா நம்மால் அங்க வந்து நடத்துறாரு, ராஜ்யசபாவை நடத்துறாரு. அங்க 2 எம்பிக்கள் யாரு இப்பெல்லாம் மோடி மேல இவனுக்கெல்லாம் வேறு ஊழல் குற்றச்சாட்டு. 5 வருஷம் 3 முறை பிரதமர் வந்து ஆட்சி பண்ணிட்டாரு, 3 முறை முதலமைச்சரா குஜராத்தில் இருந்துட்டாரு. ஒரு இடத்துல
கூட மோடியோ அல்லது மோடியினுடைய மந்திரிகளோ லஞ்சம் வாங்கினார்கள், ஊழல் செய்தார்கள் என்று இந்த கம்யூனிஸ்ட் காரனால, திமுக காரனால சொல்ல முடியல. அதனால என்னன்னா மோடி பொம்பளை பின்னால சுத்துறாரு. மோடிக்கு 52 வந்துங்க, இவன் திடீர்னு காணாம போயிருவான். பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும், இவன் திடீர்னு காணாம, எங்க போற? தாய்லாந்து போறாரு இல்லையா, பாங்காக் போறாரு. நம்ம திருப்பூர் பக்கமெல்லாம் நீங்க சொல்லுங்க, பாங்காக்கு பட்டாயாக்கு எவனாவது ஒரு இளைஞன் போயிட்டு வந்தா பொண்ணு கொடுக்குமா? எதுக்கு போறாங்க? இவன் சொல்றான் மோடி பேரு எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குதான். நரேந்திர மோடியினுடைய ஒரு துறவி போல, ஒரு கர்ம யோகி போல வாழும் விவேகானந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியை களங்கப்படுத்துவதற்கு இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட்காரன் இப்படி பிரச்சாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த வெறுப்பு அவதூறு பிரச்சாரத்தை முறியடித்து நம்முடைய மக்கள் மத்தியிலே கடந்த காலத்திலே இந்த இப்ப மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி, கடந்த காலத்தில் எடப்பாடியினுடைய ஆட்சி, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு மக்கள் கிட்ட போய் நம்ம சொல்லணும். எடப்பாடி ஆட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா? பிக் பாக்கெட், ரவுடி, பொம்பளைய கேலி பண்றவன் எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுவான். எடப்பாடி ஆட்சியில எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தானா இல்லையா? இப்ப பூரா போலீஸ பார்த்தா பயமே கிடையாது. போலீஸ்காரங்க மேலேயே தாக்குதல் நடத்தான் இந்த ஆட்சி, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, அதை சொல்லி ஓட்டு கேட்டாலே போதும். எடப்பாடி ஆட்சி என்பது மத்தியிலே மோடி, மாநிலத்திலே எடப்பாடி, இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி. அது இந்த திருப்பூரை மட்டுமல்ல, தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக வருங்காலத்திலே ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றமாக ஒரு மாபெரும் மாற்றம். இன்றைக்கு சிவராத்திரி, சிவபெருமான் திருவடிகளிலே சரணடைந்து பிரார்த்தனை செய்து நமச்சிவாய வாழ்க. வெகு விரைவில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இந்த திராவிட மாடல் ஒழிக்கப்பட்டு தேசிய மாடல் ஆட்சி, எடப்பாடியினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அனைவரும் வாருங்கள், மாநாட்டுக்கு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நிறைவு உரையாக திருப்பூர் மாவட்ட பிஜேபியின் மாவட்ட செயலாளர் ராம்குமார் ஜி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.